சுவாமியை பத்தி வாகுள்ளாம வால்மீகி பல ஸ்லோகம் வர்ணிக்கிறார். பிரபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொற்ப உபகாரம் பண்ணினா மறக்க மாட்டானா? ஒரு துளசியை அர்ச்சனை பண்ணின குடும்பத்தை மறக்க மாட்டானா? என்னத்துக்கு கௌசல்யக்கு பிள்ளையா வந்தான்? ஓம் கௌசல்யாரணாய நமஹ. கௌசல்ய துளசியே ரங்கநாத சரணத்துல அர்ச்சனை பண்ணி பண்ணி சரணம் தேஞ்சு போச்சோ அந்த கடனை நீக்கிக்கத்தான் ராமனா வந்தாளா ரங்கநாதன். ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கிற பிரபுதான் ராமனா வந்தாள். கௌசல்ய பண்ணின ஆராதனத்துக்காக, அதுக்காகத்தான் வந்தாள். சொற்ப உபகாரம் பண்ணின குடும்பத்தை மறக்க மாட்டானாம். ஒரு துளசி, ஒரு ராமநவமி அன்னைக்கு இத்தனை பானகன் நிவேதனம் பண்ணின குடும்பத்தை மறக்க மாட்டானாம் ராமன். கதஞ்சிதுபகாரே கிருதேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமபீயாத்மவர்த்தயா. நூற்றுக்கணக்கான அபச்சாரம் பண்ணினா கூட மறந்து விடுவாளாக நினைச்சுக்க மாட்டாளாம். அபாரமான புத்தியாம் சுவாமிக்கு. புத்திமான் மதுராபாஷி ஊங்கபாஷி பிரியம் மதா வீரியமான்ன ச வீர்யேன மஹதாஸ்வேன விஸ்மிதா. புத்திமானாம் தேனோடு முடியா சுவாமி பேசுவாளா? சுவாமி பேசினா கேட்டு இருக்கணும்னு தோணுமா? மதுராபாஷி, பூர்வபாஷி முதல்ல கூப்பிட்டு க்ஷேமமானு கேட்பாளா? பிரியம்மதா இனிமையான சொல்தான் சொல்லுவாளா? அபாரமான வீரியமாம் ராமனுடைய வீரியம், அந்யாதிருஷமான வீரியமாம். அப்படிப்பட்ட வீரியம் தனக்கு இருந்தும் நமக்கு இத்தனை வீரியம் இருக்கேன்னு கர்வம் கிடையாதா? அது ஆச்சரியப்படும் முடியாத வீரியம் தானே. ஆனா சுவாமி ஆச்சரியப்படுறது இல்லையா? நமக்கு மேல எத்தனையோ பேர் இருக்கான்னு நினைப்பாளா? இப்படி எல்லாம் சுவாமியை பத்தி வர்ணிச்சு கடைசியில ரெண்டு குணம் என்ன, ஒரு ஜீவனையும் அவமானப்படுத்துறது இல்லையா? நச்சாவமந்தா பூதானா நச்ச காலவசானுகா, காலத்துக்கு வசப்படுறது இல்லையா? இதெல்லாம் சுவாமியினுடைய குணம் என்றெல்லாம் வர்ணிச்சு